மிதுன ராசி மற்றும் லக்னக்காரர்களுக்கு குரு பகவான் இந்த ஆண்டிலே லக்னம் மற்றும் ராசிக்கு 2ஆம் இடத்திலே அமர்ந்திருக்கிறார். ஸோ ராசியிலிருந்து அடுத்த கட்டத்திற்கு சென்றிருக்கிறார், அதாவது உச்ச வீட்டிற்கு சென்றிருக்கிறார் குரு பகவான். இந்த காலகட்டங்களிலே உங்களுக்கு உங்கள் ராசி மற்றும் லக்னத்திலிருந்து 6, 8 மற்றும் 10ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார். இவ்வளவு நாள் நீங்கள் இருந்த மன கஷ்டங்கள், கடன்கள், வம்பு வழக்குகள், நோய்கள், பிரச்சனைகள், அவமானங்கள், இதிலிருந்து தீர்வு வரப்போகிறது. உங்களுடைய தொழிலே நல்ல ஒரு முன்னேற்றம் அடைய போகிறீர்கள். ப்ரமோஷன்லாம் நிறைய பேர் வாங்குவாங்க. இந்த காலகட்டங்களில் வேலையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ப்ரமோஷன்லாம் கிடைக்கும். அவங்களுடைய வேலையில் அடுத்தடுத்த கட்டங்களுக்கு முன்னேறிக்கிட்டே இருப்பாங்க. அதே நேரத்தில் இந்த வக்கீல், டாக்டர்ஸு இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் நிறைய வக்கீல்ஸ் உருவாகுவாங்க. அதே மாதிரி நிறைய டாக்டர்ஸ் உருவாகுவாங்க. இந்த காலகட்டம் அப்படின்றது கடன்கள் தீர்ந்து, நோய்கள் குறைந்து, அவமானங்கள் குறைந்து, வாழ்க்கை ஓரளவுக்கு ஸ்டேபிளாக கூடிய அளவில் குரு பகவான் உங்களுக்கு இருக்கிறாரு. இந்த மிதுன ராசி, மிதுன லக்னக்காரங்க உங்களுடைய உடல்நிலையில கொஞ்சம் கவனம் செலுத்திக்கணும். ஏன்னா உடல்நிலையில இவ்வளவு நாள் இருந்த ஒரு சோர்வுகள், ஒரு நோய் நொடிகள் எல்லாமே இந்த காலகட்டங்களில் தீரும். அப்போ இந்த காலகட்டங்கள் அப்படின்றது உங்களுக்கு பிரச்சனைகள் இருந்து வெளியே வரக்கூடிய காலகட்டம். இந்த காலகட்டத்தை நீங்க சரியா பயன்படுத்திக்கணும். அதே மாதிரி திடீர் அதிர்ஷ்டம், திடீர் சொத்துக்கள் என்று உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்பு உண்டு. ஆனா அதே நேரத்துல அந்த சொத்துக்களே உங்களுக்கு பிரச்சனையாகவும் அமைய வாய்ப்பு உண்டு. அதனால வரக்கூடிய சொத்துக்கள் எதுவாக இருந்தாலும் அதை ஒரு நல்ல முறையில நீங்க பாதுகாத்து வச்சுக்கிறது அப்படின்றது நல்ல விஷயம். இந்த குரு பயிற்சி காலத்துல உங்களுக்கு வருமானம் ஓரளவுக்கு நல்ல நிலையில இருந்தாலும் அந்த வருமானங்கள் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கடன் அடைக்கவும், ஏற்கனவே பட்ட கஷ்டங்கள், ஏற்கனவே பட்ட அவமானங்களுக்கு தீர்வு கொடுக்கறதுக்கும் சரியாக இருக்கும். ஆக முதலீடுகளை நீங்க சரியான முறையில தேர்ந்தெடுத்து பண்ணணும். இந்த காலகட்டங்களில் நீங்க சேமிப்பு கொஞ்சம் அதிகமா செய்யணும். சேமிப்பு அதிகமா செஞ்சா தான் வரக்கூடிய காலகட்டங்களில் உங்களால சமாளிக்க முடியும். ஸோ இந்த குரு பயிற்சியை நீங்க சரியா பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை நல்லபடியாக இருக்கும். அதே மாதிரி சனி பகவானோட நிலையுமே உங்க ஜாதகத்துல பார்த்துக்கோங்க. ஏன்னா சனி பகவான் 2 வருஷம், குரு பயிற்சி, இது ரெண்டுமே கம்பேர் பண்ணி தான் நான் பலன் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். ஸோ இந்த மிதுன ராசிக்காரங்க சரியான திட்டமிடல் இருந்தா கடன், நோய், வம்பு வழக்குகள் மற்றும் தொழில் முன்னேற்றம், வேலை முன்னேற்றத்துல நல்ல நிலைக்கு வந்துருவாங்க. சரியான திட்டமிடல் உங்களை ஜெயிக்க வைக்கும்னு சொல்றேன். ஸோ இப்போ இது பாத்தீங்க அப்படின்னா பொது பலன் தான். உங்களுடைய சுய ஜாதகத்துல மிதுன லக்னக்காரங்கள், மிதுன ராசிக்காரங்களுக்கு குரு பகவான், சனி பகவானின் நிலையை வச்சு தான் உங்களுடைய பலன்களை தீர்மானம் செய்ய முடியும். இது பொது பலன்றதை புரிஞ்சுக்கணும்.